இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்காக்கு தான் உன்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குதுல்ல, அப்புறம் ஏன் அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நீ அக்காவுக்காக வேண்டிக்கவும் வேணாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். என் அம்மா அக்காவை கொண்ட கொலைகார குடும்பம் தானே நீங்க. உங்களோட எந்த ஒட்டு உறவும் இருக்க கூடாதுன்னு தானே நாங்க தனியா இருக்கோம். என்னைக்காவது நாங்க உன் வீட்டு பக்கம் வந்திருப்போமா? நீ மட்டும் எதுக்கு அடிக்கடி வந்து தொலை பண்ணிட்டு இருக்க? முதல்ல இடத்த காலி பண்ணு. சந்திரா, விட்டா வாய்க்கு வந்தபடி ஓவரா பேசிட்டு இருக்க. எங்க அம்மா வயசானவங்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சியா? நான் இருக்கேன். இல்ல மாமா, அது நீ எதுவும் பேசாத, வாய மூடு. மருமக எலெக்ஷன்ல நிக்கிறாளே, அவன் நல்லபடியா ஜெயிக்கலன்னு கோயிலுக்கு போய் சாமியை வேண்டிட்டு வந்திருக்காங்க. அவங்கள போய் இப்படிதான் கண்ணா பின்னான்னு பேசுவியா? வாய திறக்காத. அவ மேல ஏன் கோவப்படுறீங்க? உங்க அம்மா வராம இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. வந்தா இப்படி அவமானப்பட வேண்டியதா தான் இருக்கும். இது பாரு, கும்பாபிஷேகத்துக்காக நீ எங்களை கூப்பிட்ட, நாங்களும் வந்தோம். அப்புறம் என்னென்னமோ நடந்து கும்பாபிஷேகமே நின்னு போச்சு. அதோட உனக்கும் எங்களுக்கும் இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. இனிமே நீ யாரோ நான் யாரோ. இனிமே நீ எங்க வீட்டுக்கு வராத, நாங்களும் உன் வீட்டுக்கு வர மாட்டோம். நான் இப்ப கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் ஜெயிக்கணும்னு நானே வேண்டிக்குவேன். நீ எடுத்துட்டு வந்த சாமி பிரசாதத்தை எடுத்துட்டு போ. இங்க யாருக்கும் இது வேண்டாம். மாப்பிள்ள, வாங்க கோயிலுக்கு போலாம். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உள்ள போங்க.